இந்த சாதாரணமானவர்கள் அப்போஸ்தல காலத்தில் பரிசுத்த ஆவியை பெற்று எழும்பி அவர்கள் 1ஆம் நூற்றாண்டிலே பிரசங்கம் பண்ணும்போது அவர்கள் பேசின வார்த்தைகளை கேட்டவங்க தலையை பிச்சுக்கினாங்களாம். அவங்க என்ன சொன்னாங்க? இவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்களும் படிப்பறிவு இல்லாத பேதைகளுமாய் இருந்தார்களே, இவங்க இப்படி பேசுறாங்களே, இவங்களுக்கு இந்த நாணம் எங்கிருந்து வந்ததுன்னு கேள்வியை கேட்டுட்டு அவனே பதில் சொல்றான். இவங்க யாரு? இயேசுவோடு இருந்தவங்க. அல்லேலூயா. நிறைய பேர் இருதயம் மறுத்துதான் போயிருக்குது. இயேசுவோடு இருந்தவர்கள். அப்ப நான் ஒரு விசேஷித்தவனாய் மாறணும், நான் ஒரு வேல்யூபிள் பர்சனா இருக்கணும், நான் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனா இருக்கணும், நான் ஒரு யூனிக் பர்சனா இருக்கணும், நான் ஒரு டிஃபரெண்டா இருக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அது தேவனோடு இணைந்தால் மட்டும்தான் நாம் விசேஷித்தவர்களாய் மாற முடியும். நல்லா கவனிக்கிறீங்களா? இப்போ மோசே என்ன சொல்றானா, ஆண்டவரே பூமியில எத்தனையோ ஜனங்க இருக்குது, அவங்களெல்லாம் விட்டுட்டு எங்களை செலக்ட் பண்ணிட்டீங்களே, எங்களுக்கு நீங்க தேவனா இருக்கிறீங்களே, எங்களை 40 வருஷம் வனாந்தரத்தில் போட்டு பெண்ட் எடுக்கிறீங்களா ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில எங்களுக்கு என்ன தேவைன்னா 2 காரியம் எங்க கிட்ட இருக்குது. ஒன்று, உன் கண்களில் கிருபை பெற்றுட்டோம். 2வது, நீர் எங்களோட வரீங்கப்பா, எங்க கூட வரீங்க. இந்த 2 அடிப்படையில் இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் நாங்க யாரா விளங்கணும்? அதை மட்டும் சொல்லுங்களேன். யாரா விளங்கணும்? விசேஷித்தவர்கள் என்று விளங்க செய்யும். இப்ப நல்லா கவனிங்க. நீங்க எதை வச்சு இந்த பூமியில விசேஷித்தவர்களாய் விளங்க பண்ண முயற்சி எடுக்கிறீங்க? ஆனா வேதம் சொல்லுது, எதினாலே நீங்கள் இந்த பூமியில் சமுதாயத்தில் உலக மக்கள் நடுவில் விசேஷித்தவர்களாய் உங்களை நீங்கள் விளங்க பண்ண முடியும் என்றால் தேவ கிருபை பெறணும், தேவனோடு இணைக்கப்படணும். அடுத்தது நான் சொல்லுவேன், இந்த தேவன் கொடுக்கிற ரட்சிப்பை ஒழுங்கா பெற்றிருக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும். கூலி வேலை செஞ்சாலும் பரவாயில்லை, ஓலை வீட்டில் இருந்தாலும் பரவாயில்லை, ஓட்ட சைக்கிள் ஓட்டினாலும் பரவாயில்லை, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதுதான் கேள்வி. நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா உன்னை ஆண்டவர் ஒப்பற்றவனாய் மாற்றுவார், உலகத்திற்கு ஒளியாய் உன்னை பார்ப்பார், பூமிக்கு உப்பாக உன்னை வைப்பார், நீ அருமையானவனாய் மாற முடியும். இதெல்லாம் இவ்வளவு விஷயம் இருக்குது. இனி வரப்போற நாட்கள்ல உலகம் சொல்லுகிறபடி நீங்கள் இந்த விசேஷித்தவர்கள் என்கிற காரியத்தை யோசிக்காமல் வேதம் சொல்லுகிறபடி நீங்கள் விசேஷித்தவர்களாய் மாறுவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க. பாருங்க, இந்த ரட்சிப்பு என்னெல்லாம் செய்தான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு. அடுத்தது, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டாலே கர்த்தர் உங்களுக்கு யாரா மாறுவாரு? அடுத்தது, மகிமை பொருந்தின பட்டயம். அடுத்தது, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை என்ன பண்ணுவாய்? மிதிப்பாய். அப்ப இதெல்லாம் எங்கிருந்து வருது? ரட்சிப்பிலிருந்து வருது. வெரி குட். ரட்சிப்பு என்கிற ஒன்றை நீங்கள் உடையவர்களாக இருந்தாதான் உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் தேவன் யாரா இருப்பாருங்க? சகாயம் செய்யும் கேடகம். பாருங்க, இன்றைக்கு நமக்கு தேவன் இந்த 8வது மாதத்துல இந்த ரட்சிப்பு நமக்குள்ள இருக்கிறபடினால் அவர் யாரா இருப்பார்னு நான் சொல்றேன்னா, சகாயம் செய்யும் கேடகமா இருப்பார். 2வது, சாதாரண உலக மக்கள் பயன்படுத்துகிற பட்டயம் அல்ல, தேவனுடைய பட்டயம் மகிமை பொருந்தினது. இந்த மகிமை பொருந்தின பட்டயத்தை சத்துருக்கள் காணட்டும். மகிமை பொருந்தின பட்டயத்தை உடைய தேவனை நம் வாழ்க்கையில் இருந்து பிசாசு பார்க்கட்டும். அல்லேலூயா. இந்த வார்த்தையெல்லாம் உள்ள போதுங்களா? யாராவது தூங்கி இருந்தா தயவுசெய்து எழுப்புங்க. மகிமை பொருந்தின பட்டயம். 3வது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், உன் சத்துருக்கள். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு நிச்சயமாகவே யார் இருப்பாங்க இந்த உலகத்துல? ரட்சிக்கப்படாதவர்களுக்கு எல்லாம் மாமா மச்சான் தலை அப்படின்னு எல்லாம் ஒன்னா சேர்ந்துரும். நீங்க என்றைக்கு ரட்சிக்கப்படுறீங்களோ அன்றைக்கு உன் வீட்டாரே உனக்கு யாரா மாறுவாங்க. அது வரைக்கும் வா ஒன்னா உட்காந்து சாப்பிடலான்னு சொல்றவன் நீ சர்ச்சுக்கு போனேன்னு தெரிஞ்ச உடனே உன்னை விட்டுட்டு வேற ஒருத்தங்க கூட போய் சாப்பிடுவான். நான் சொல்றது உண்மையா இல்லையா? நல்லா கவனிங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டாலே உங்களுக்கு 2 வகையான சத்துருக்கள் இருக்கும். ஒன்று, பிசாசாகிய சாத்தானாகிய சத்துரு.
இரண்டாவது, மனுஷர்கள் உங்களுக்கு சத்துருக்களாய் இருப்பார்கள். ஆகையினால இந்த ரட்சிப்பு எனக்கு என்ன செய்யும்னா, இந்த சத்துருக்களுடைய எந்த ஒரு காரியத்திலும் என்னை இந்த ரட்சிப்பு விட்டு கொடுக்காது. இந்த சத்துருக்களுடைய எல்லா தாக்குதலிலும் என் ரட்சிப்பு என்னை சேதப்படுத்தாது. அதற்கு மாறாக என் ரட்சிப்புக்கு என்ன வல்லமை இருக்குதுன்னா, வேதம் சொல்லுது, உன் சத்துருக்கள் இச்சகம் பேசி 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 பேசிட்டே இருக்க முடியாது, ஒரு நாள் அடங்குவார்கள். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. இன்றைக்கு பேசுறாங்களா, நாளைக்கு பேசுறாங்களா, அடுத்த வருஷம் பேசுறாங்களா, இன்னும் கொஞ்ச நாள் அடங்குவார்கள், கண்டிப்பா அடங்குவார்கள். இரண்டாவது, அவர் மேடுகளை நீ என்ன பண்ணுவாய், மிதிப்பா. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்கள் உள்ளவர்கள் தான் கர்த்தருடைய பார்வையில் யாரா இருக்கிறாங்கன்னா விசேஷித்தவர்கள். அந்த வார்த்தை சொல்லுங்க, you are the special one to the God. யாக்கோபு வன்மையா கண்டிக்கிறார். அடுத்த வார்த்தைகளை எடுத்துருவீங்களா? ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது, நல்லா கவனிங்க, மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நான் கூட தப்பா சொல்லிட்டேன், நீ நல்ல இடத்தில் உட்காரு, தரித்திரனை பார்த்து சொன்னால் போதும். எத்தனை அதிகாரம் சார்? என்ன அதிகாரம்? என்ன? சரி, ஓகே. யாக்கோபு 2 வீட்டில் போய் வாசிங்க பாருங்க. சபைக்குள்ளேயும் ஸ்பெஷல் தோசை, சாதா தோசை. பாருங்க, ஒரு சபை இருந்திருக்குது அக்காலத்துல. யாக்கோபு அந்த சபையினுடைய நிலைமை பார்த்துட்டு சொல்றாரு, ஐயா, சபைக்குள்ளே ஆண்டவரை தேடி வருகிற அத்தனை பேரும் விலையேற பெற்றவர்கள், என் பார்வையில் அருமையானவர்கள், நான் அவங்கள கனப்படுத்துறேன். நல்லா கவனிங்க, நீ சபைக்குள்ள கர்த்தரை கனவீனப்படுத்துற விசுவாசிகள் இருந்தாலும் சபைக்குள் வருகிற உங்களை கனப்படுத்துகிற கர்த்தர் இருக்கிறார். நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. சபைக்குள்ள வரும்போது நம்ம தூங்கி ஒழிஞ்சு அப்படியே ஸ்லாக்கா இருந்து ஒரு மாதிரி அசதியா இருந்து அப்படியே வேண்ட வெறுப்பா இருந்து நம்ம ஆண்டவரை கனவீனப்படுத்துவோம். ஆனா உயிரை கொடுத்து உங்களுக்காக பலிப்படுத்திலிருந்து நீங்கள் கனமடையும்படி கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பார். நீங்கள் வாழ்வடையும்படி கர்த்தர் பேசுவார். நீங்கள் உற்சாகம் அடையும்படி கர்த்தர் பேசுவார். உங்களை கனப்படுத்துகிற ஒரு தேவன் தான் நாம் ஆராதிக்கிற தேவன் இயேசு. உங்களை நேசிக்கிற ஒருவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன் இயேசு. உங்களை பார்த்து, எனக்கு நீங்கள் அருமையானவர்கள். இந்த உலகத்துக்கு யார் வேணும்? பெருமையானவர்கள் வேணும். ஆனா ஆண்டவருக்கு அருமையானவர்கள் வேணும். நல்லா கவனிங்க, எப்பவுமே நாம பெருமையானவர்கள் அல்ல, ஆண்டவருக்கு யாரு? அருமையானவர்கள். அருமையானவர்களா இருங்க, அதுதான் ஆண்டவருக்கு தேவை, அதுதான் தேவை. ஆண்டவர் அந்த வேத பகுதியில் சொல்றாரு, நீங்க இப்படி பண்ணலாமா? நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த ஒரு காரியம், எது என்னை விசேஷித்தவனாக மாற்ற முடியும்? எதினால் நான் விசேஷித்தவன்? இன்னொரு வேத வசனத்தை நம்ம வேகமா வாசிப்போம், மீதி அடுத்த வாரத்துல நம்ம பார்க்க போறோம். நீங்க எடுத்து வாசிங்கள். இயேசுவும் சொல்லியிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம், 15-16 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை என்ன பண்ண தெரிந்து கொண்டேன். இரண்டாவது காரியம், you are the chosen people by the God. நாம் எல்லாருமே தேவனால் சொல்லுங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த உலகத்துல நம்ம தேசத்துல மட்டும் கிட்டத்தட்ட 145 கோடி மக்கள் இருக்கிறாங்க. நம்ம கார்னடா 67 பின்கோட்ல எத்தனை ஆயிரங்கள் இருக்கு? நீங்க போய் ஒரு சர்வே எடுத்துட்டு வாங்க. இந்த நகர்ல மட்டும் எத்தனை பேர் இருக்கிறாங்க கொஞ்சம் பாருங்க. இவ்வளவு பேர் இருந்தாலும் இன்றைக்கு இந்த சபையில நீங்க இந்த பிரசங்கத்தை கேட்கணும், இந்த சபையில திருவிருந்து எடுக்கணும், உங்களுக்கு நான் பாஸ்டா இருக்கணும், நீங்க என் பிரசங்கத்தை கேட்கணும்னு ஆண்டவர் இப்ப இல்ல, நேற்று இல்ல, அவர் எப்ப தெரிந்து கொண்டார் என்றால், எபேசியர் 1:4 சொல்லுது, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். நீங்க நினைக்கிறீங்க, போய் இந்த சபையில நான் மாட்டினேனே, இவர் கையில போய் நான் திருவிருந்து எடுக்கிறேன். சில பேர் அப்படி யோசிக்கலாம். இவர் போய் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறாரே, உலகத்துல எவ்வளோ பெரிய ஐஃபைவா எவ்வளோ பெரிய சர்ச்செல்லாம் இருக்குது.
மாடர்ன் சர்ச் இருக்குது, கோட் ஷூட் போட்ட பாஸ்டர்லாம் இருக்கிறாங்க. அப்படியே வந்தாங்கன்னா சும்மா அப்படியே காரை விட்டு சும்மா மினுக்கு வஸ்திரம் தரித்து என்ன பண்ணுவாங்க, உள்ள வருவாங்க. இது மாதிரி யாராவது யோசிச்சிங்கன்னா நீங்க வரல. வேதம் சொல்லுது எபேசியர் 1:4, தமக்கு முன்பாக இல்லாதவர்களுமா இருக்கும்படி அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். இயேசு சொல்றாரு, நீங்க என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். ரட்சிப்பு நம்மளை விசேஷித்தவர்களாய் மாற்றுங்க. தேவனுடைய கிருபை நம்மளை விசேஷித்தவங்களா மாற்றணும். நான் இப்படி சொல்ற பாருங்க, பாயிண்ட்ஸா சொல்ற பாருங்க. அடுத்தது, நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் கர்த்தர் நம்மோடு இணைந்து வந்து கொண்டே இருக்கிறார். பார்த்தீங்களா, நம்ம போற பாதை ஒருவேளை இந்த உலகத்துக்கு வித்தியாசமா இருக்கலாம், அந்த பாதையிலும் கர்த்தர் நம்மோடு கூட தொடர்ந்து பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீர் என்னோடு எங்களோடு வருவதினால் இத்தனை வருஷம் வந்திருக்கிறார் பாருங்க. நம்ம கூட பயணத்தை ஆரம்பிச்ச நிறைய பேர், உன் கூட என்னால டிராவல் பண்ண முடியாதுப்பா, நீ மோசமான ஆளு, கடினமான ஆளு, இப்படியெல்லாம் சொல்லிட்டு நம்மளை உதற விட்டு போயிருக்கலாம். ஆனா ஆண்டவரோ நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா ஏற்ற தாழ்வுகளில், பள்ள மேடுகளில் ஆண்டவர் தொடர்ந்து நம்ம கூட பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். பாருங்க, அடுத்தது சொல்லப்படுகிறது, நீங்கள் என்னாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா இருந்தா மட்டும் நம்ம விசேஷங்களா மாற முடியாது. தெரிந்து கொண்ட ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். அதே வசனத்துல தெரிந்து கொண்டவர் எதற்காக அப்படின்னு சொல்றாரு பாருங்க, வாசிங்க. நீங்கள் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். பிகைன் த பர்பஸ். தெரிந்து கொண்ட தேவனுடைய நோக்கத்தை அங்க பார்க்கிறோம். நீங்கள் போய் என்ன பண்ணணும், கனி கொடுக்கணும். அப்போ எல்லா மரமும் நடப்படுகிறது, எல்லா மரமும் வளர்கிறது. எந்த மரம் கவனிக்கப்படுகிறது, எந்த மரம் பிறரால் நோக்கி பார்க்கப்படுகிறது, எந்த மரம் கேட்டீங்கன்னா கனி கொடுக்கிற மரம். அந்த மரம் விசேஷமானதா இல்லையா? அந்த மரத்தை தேடி பறவைகள் வருதா இல்லையா? அந்த மரத்தை நோக்கி மனிதர்கள் போறாங்களா இல்லையா? அந்த மரத்திற்கு செய்ய வேண்டிய எல்லா பாதுகாப்பை செய்யறாங்களா இல்லையா? ஏனென்றால் எல்லா மரமும் இருக்கிறது, இந்த மரம் என்ன கொடுக்கிறது, கனி கொடுக்குது. அப்போ வெறும் தெரிந்து கொள்ளப்படுதல் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய நோக்கத்தை வாழ்நாள் முழுவதும் நம்ம என்ன பண்ணணும், நிறைவேற்ற வேண்டும். அதான் சொல்றாரு, நீங்கள் போய் கனி கொடுக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. முடிக்கும் போது அந்த கனி என்ன பண்ணணும்,